Taste the Daily. கருணையின் வடிவமான இயேசுபிரான் அவதரித்த திருநாளை கிறிஸ்துமஸ் பெருநாளாக கொண்டாடி மகிழும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. கிறிஸ்தவ பெருமக்கள் அனைவரும் எண்ணிய எண்ணமெல்லாம் நிறைவேறிடவும் நோய் நொடியில்லாமல் நலமுடன் வாழ்ந்திடவும் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக வாழ்த்து அறிக்கை. இயேசுபிரான் பூமியில் அவதரித்த நாளான இன்று தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்று பிரார்த்தனை. எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் நாளில் எல்லோரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம இந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மாதமாக நம்ம கேரல்ஸ்லாம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், அதாவது கிறிஸ்துவுடைய பிறப்பு. இன்றைக்கி உலக மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக எங்களுடைய வேண்டுதலுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அமைதி, அன்பு, சகோதரத்துவத்தினை வலியுறுத்தி நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனைகளில் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவ மக்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வாட்டிகன் நகரில் நடைபெற்ற சிறப்பு பிரசங்கத்தில் ஏழைகள் மற்றும் அந்நியர்களுக்கு உதவ மறுப்பது கடவுளையே நிராகரிப்பதற்கு சமம் என போப் லியோ உரை. டொனால்ட் ட்ரம்பின் புலம்பெயர்ந்தோர் கொள்கையை விமர்சித்த அவர், குழந்தைகள், ஏழைகள், வெளிநாட்டினரை உலகம் புறக்கணிக்கிறது என மேற்கோள் காட்டி வருத்தம் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து அடுத்தடுத்து இரு கார்கள் மீது மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 9 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் விபத்து ஏற்பட்டு உயிர் பலிகள் தொடர்வதாக பொதுமக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்து மோதியதில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். அரசு பேருந்து, கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்ட விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தி அறிந்து ஆற்றுண்ணா துயரமடைந்தேன் என்றும், பாதிக்கப்பட்டோருக்கு அரசு சார்பில் விரைந்து உரிய நிவாரணமும் உரிய மருத்துவ சிகிச்சை வழங்க வலியுறுத்தி புரட்சித் தமிழர் அறிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ நகரில் 230 கோடி ரூபாய் செலவில் தேசிய நினைவிடம் மற்றும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 65 அடி உயர வெண்கல சிலை ஆகியவற்றை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. பாரத ரத்னா விருது பெற்ற வாஜ்பாயின் 101வது பிறந்த நாளையொட்டி லக்னோவில் அவரது சிலையை திறந்து வைக்கும் பாக்கியம் பெற்றிருப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. ஆரவல்லி மலைத்தொடரில் சுரங்கங்களுக்கு அனுமதியில்லை என மத்திய அரசு திட்டவட்டம். டெல்லி முதல் குஜராத் வரையிலான முழு ஆரவல்லி மலைத்தொடரையும் மத்திய அரசு பாதுகாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத அச்சுறுத்தல்களை ஒருங்கிணைந்த முறையில் எதிர்கொள்ள இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை இறுதி செய்யும் மத்திய அரசு. தீவிரவாதம், திறந்த எல்லை, தவறான பயன்பாடு, வெளிநாட்டு நிதியுடன் இயங்கும் வலைப்பின்னல்களை கவனத்தில் கொண்டு வரும் 26, 27ஆம் தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் மாநாட்டில் முக்கிய அம்சங்கள் வெளியிடப்படும் என தகவல். வரைவு வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வரும் 27, 28ஆம் தேதியும் ஜனவரி 3, 4ஆம் தேதியும் சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. எஸ்ஐஆர் பணிகளில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 1,65,000 பேர் மனு அளித்துள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் நடைபெற்ற செவிலியர் காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் அறிவிப்பு. போராட்டத்தின் போது கைது நடவடிக்கையில் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என செவிலியர்கள் காட்டம். கைது நடவடிக்கை என்பது போராட்ட களத்தில் எங்களுக்கு இது புதிதாக இல்லை.
எப்போதெல்லாம் நாங்கள் போராடுகிறோமோ காவல்துறையினர் தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அது பழகி போய்விட்டது, அது வடுவாக மாறிவிட்டது. தொடர்ச்சியாக இதுபோல் செய்கிற போது அது வடுவாக மாறிவிட்டது. ஆனாலும் அது கண்டிக்கத்தக்க விஷயம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே 16 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் உள்ளிட்ட 5 பேர் மீது போக்சோ வழக்கு பதிவு. குழந்தை திருமணங்களை தடுக்க போதிய நடவடிக்கைகளை எடுக்காமல் விடியாத திமுக அரசின் சமூக நலத்துறை அமைச்சர் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை மயிலாப்பூரில் காவல் நிலையம் அருகில் பட்டப்பகலில் தண்ணீர் கேன் போர்வையில் விற்கப்பட்ட 25 லிட்டர் சாராய கேன் சிக்கியது. மயிலாப்பூர் பகுதியில் போதைப்பொருள் வியாபாரம் கட்டுப்பாடின்றி ஓடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் புத்தாண்டை குறிவைத்து மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்கப்படுவதால் ஸ்டாலின் ஆட்சியில் காவல் கண்காணிப்பு எங்கே என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் கேணிக்கரை அருகே படகு மூலம் இலங்கைக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 564 கிலோ கஞ்சா கடத்த முயன்ற 10 பேர் சிக்கினர். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதைப்பொருள் விற்பனை சந்தையாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் காய்கறிகளை விட வேகமாக பெருகும் போதைப்பொருள் வரத்து இளைஞர்களின் வாழ்க்கையை மட்டுமல்ல குடும்பங்களையும் சிதைக்கும் அவலம். KK நகரில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் சப் இன்ஸ்பெக்டர் மகன் உட்பட 5 பேர் பிடிபட்ட நிலையில் போதையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கோபம் தேர்தலில் வெளிப்பட்டால் திமுகவின் தேர்தல் தோல்வி உறுதி என பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கொந்தளிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஒண்டிமாவத்தூர் கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 மூட்டை குட்கா பொருட்கள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த விடியாத திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை ராயபுரம் பகுதியில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடி விடியாத திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சமூக விரோதிகள் அரசு மருத்துவமனைகளுக்கு உள்ளேயே அச்சமின்றி கஞ்சா செடி வளர்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பேரி ஏரிக்கரை பகுதியில் கஞ்சா செடி வளர்த்த இளைஞர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதால் தைரியமாக குற்ற செயல்களில் ஈடுபடும் அவலம். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 3 கல்லூரி மாணவர்கள் உட்பட 5 பேர் சிக்கினர். கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் அளவுக்கு தமிழக சமூக நிலை சரிந்ததுதான் ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையா என பெற்றோர் வேதனை. நடப்பு ஆண்டில் மட்டும் இதுவரை 2370 போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 31,840 கிலோ உலர் கஞ்சா, 247 கிலோ கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக பெருமை பேசும் அரசு. ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளே சாட்சி என மக்கள் ஆதங்கம். கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சகுளம் பகுதியில் கஞ்சாவுடன் சுற்றித் திரிந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 1 கிலோ கஞ்சா சிக்கியது. விடியாத திமுக அரசு கஞ்சா புழக்கத்தை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ஒடிஷாவில் இருந்து ரயில் மூலம் 14 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த கேரளா இளைஞர் சிக்கினார். கஞ்சா கடத்தல் தொடர்பாக மேலும் 5 பேரை தேடி வரும் நிலையில் தீய சக்தி திமுக ஆட்சியில் தமிழகம் கடத்தல்காரர்களின் சொர்க்க பூமியாக மாறியுள்ளதாக மக்கள் சாடல். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மனைவியின் முதல் கணவரின் இன்சூரன்ஸ் பணத்தை கேட்டு மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு 2வது கணவன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த கொடூரம். தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 5 4 பேர் உயிரிழந்த பரிதாபம்.
காஞ்சிபுரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் மது போதையில் நண்பரை கத்தியால் குத்தி கொலை செய்த நபர் தப்பி ஓட்டம். மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக பேசிய கனிமொழி தற்போது தன் அண்ணன் ஆட்சியில் மதுவால் கணவனை இழந்து நிற்கும் பெண்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என பெண்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே குடும்ப தகராறில் மகளை தந்தை மற்றும் சகோதரன் கத்தியால் குத்தியதில் படுகாயமடைந்த பெண் மதுரையில் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழப்பு. வேறு இளைஞரை காதலித்து வந்த மகள் திருமணத்திற்கு மறுத்ததால் தந்தை மற்றும் சகோதரன் வெறிச்செயல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பரவலூர் கிராமத்தில் நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். பெண்களுக்கு பாலியல் தொல்லை, வயதான மூதாட்டிகள் நகைக்காக கொல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய மக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என ஆதங்கம். சென்னை மயிலாப்பூரில் பெண்ணிடம் நகை பறித்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இளைஞர் சிக்கினார். தமிழகத்தின் தலைநகரான சென்னை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, வழிப்பறி செய்பவர்களின் தலைநகராக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே தனியார் கல்லூரியில் பேராசிரியர் வீட்டின் ஜன்னல் கம்பியை உடைத்து 45 சவரன் நகை, 500 கிராம் வெள்ளி மற்றும் 1,50,000 ரூபாய் கொள்ளை. தீயசக்தி திமுக ஆட்சியில் செயலிழந்த ஏவல் துறையால் கொள்ளையர்களின் கைவரிசை அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி அருகே உணவக வடமாநில இளைஞர்களை வீச்சறிவாளுடன் மிரட்டிய முதியவர் தான் கம்யூனிஸ்ட் என்றும் தங்களது சின்னமே அறிவாள்தான் என்றும் எஸ்பியிடமே சொன்னாலும் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் ஆணவ பேச்சு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுகவை போலவே அதன் கூட்டணி கட்சியினரும் நடத்தும் அராஜகத்திற்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் கற்பிக்கப்படும் என பொதுமக்கள் ஆவேசம். இந்திய கம்யூனிஸ்ட் சிபிஐ சென்னை புறநகர் ஊரப்பாக்கத்தில் உள்ள வெளிநாடு வேலைவாய்ப்பு முகாமை வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் விளம்பரங்களில் சிக்கிய இளைஞர்களிடம் 1.11 கோடி ரூபாய் வரை மோசடி. சுற்றுலா பெயரில் வெளிநாடு அனுப்பி நாடகமாடிய கும்பல் மீது நடவடிக்கை இல்லை எனவும் பாதிக்கப்பட்டோர் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் ஹோட்டலில் தனது வங்கிக் கணக்கின் QR கோட் ஸ்டிக்கரை ஒட்டி பண மோசடியில் ஈடுபட்ட நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் இதுபோன்ற மோசடிகள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் இரும்புலி கிராமத்தில் உள்ள ஏரியில் இருந்து மணல் கடத்தியதை தட்டி கேட்ட இளைஞரை மிரட்டிய திமுக பிரமுகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டாட்சியரிடம் மனு. அரசின் ஆதரவுடன் கனிம வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதிலேயே குறியாக இருக்கும் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் கை கட்டி வாய்ப்பொத்தி ஏவல் துறையினர் வேடிக்கை பார்ப்பது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. கிராம நிர்வாக அலுவலருக்கு பெட்டிஷன் கொடுத்து அந்த வண்டியை ஒப்படைச்சிட்டு வந்தோம். அந்த ஒப்படைச்சி வந்த பிறகு இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்து பார்த்ததில் எங்களுக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் அது ஏதோ டிஎம்கே புள்ளியோட முக்கிய பிரமுகருடைய வண்டிங்கன்னு சொன்னதால் எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. இன்றைக்கி வந்துருக்கிற இந்த இளைஞர்கள் சில பேருக்கு மிரட்டல் சம்பவங்கள்லாம் ஏற்பட்டுருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மண் அள்ளுவோம், என்ன பண்ண முடியும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில மிரட்டல்கள்லாம் வருது. பொதுமக்கள் மொத்த பேரையும் கூப்பிட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு அளித்து தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி பெரிய லெவலில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் இதன் மூலிமா தெரிவிச்சுக்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் கோரி தமிழக இடைநிலை ஆசிரியர்கள் டிசம்பர் 26 முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிப்பு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் தீவிரமடையும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். டிஜிட்டல் விளம்பரங்களால் வேலைவாய்ப்பு உருவாகும் என்கிற அரசின் வாக்குறுதிகளால் நம்பிக்கை இழந்த இளைஞர்கள் விளம்பர பலகைகள் வேலை தராது என சமூக வலைதளங்களில் கொந்தளிப்பு. மெய்நிகர் கற்றல் தளம் அறிவை வளர்த்தாலும் வேலைவாய்ப்பு இல்லாததால் ஸ்டாலின் அரசின் செயல்திறன் கேள்விக்குறி. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மற்றும் கூட்டணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில்
பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை காவலர் மது போதையில் தள்ளாடியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. பணியில் இருக்கும் காவல்துறையினர் கூட சிறிதும் பயமின்றி மது அருந்தும் அளவிற்கு ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் சீர்கெட்டிருப்பதாக பொதுமக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் அருகே சாலையை கடக்க முயன்ற மூதாட்டி கார் மோதி படுகாயம். ஆகாய நடைமேடை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதாலும் விடியாத அரசின் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் சிக்னல்கள் இல்லாததாலும் உயிர் பயத்துடன் சாலையை கடப்பதாக பொதுமக்கள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அருகே பட்டா பெயர் மாற்றம் செய்ய விவசாயியிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளர் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் ஆட்சியின் நிர்வாக திறமையின்மையால் அரசு ஊழியர்கள் தம் கடமைகளை மறந்து லஞ்சத்தில் திளைக்கும் அவலம். சேலம் மாவட்டம் பெரியேரி பகுதியில் சாதிச் சான்றிதழ் வழங்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் ஒரு கையெழுத்து கூட போடுவதில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சியில் திமுக நிர்வாகிகள் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டி திமுக கவுன்சிலர்களே நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த அவலம். ஸ்டாலினின் திமுக ஆட்சி என்றாலே கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தான் என்பதற்கு இந்த சம்பவமே சான்று என மக்கள் விமர்சனம். பல்வேறு மாவட்டங்களில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உரிய ஏற்பாடுகளை உடன்பிறப்புகள் செய்யாததால் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்தவர்கள் கடும் அவதி. ஆர்ப்பாட்டத்தில் கூட்டத்தை காட்ட கூலிக்கு ஆட்களை வரவழைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் அலைக்கழித்ததால் கோவை அன்னூர் மூதாட்டி உயிரிழந்த நிலையில் ராமநாதபுரம், விழுப்புரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து பலர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம், பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் டிசம்பர் 29ஆம் தேதி மாவட்ட தலைமையகங்களில் போராட்டம் நடத்த உள்ளதாக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு அறிவிப்பு. ஜனவரி 6ஆம் தேதி அடுத்த கட்ட போராட்டத்திற்கு ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு அழைப்பு விடுப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 12 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததை கண்டித்து மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியதால் 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் பாதிப்பு. விடியாத திமுக அரசு மீனவர்கள் கைதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. கிறிஸ்துமஸ் மற்றும் அரையாண்டு விடுமுறையொட்டி சென்னையில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் வழக்கத்தை விட பல மடங்கு உயர்ந்ததால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. விடியாத திமுக அரசு ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை கண்டுகொள்ளாததால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சொந்த ஊர் பயணம் பெரும் சுமையாக மாறி வருவதாக பயணிகள் வருத்தம். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 8 வயது பள்ளி சிறுமி கடந்த ஜூலையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து திருவள்ளூர் மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் நீதிபதி உத்தரவு. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி மதுரையில் 1 கிலோ மல்லிகை பூ 3000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பிச்சி மற்றும் முல்லை ஆகிய பூக்கள் 1200 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வறண்ட வானிலையும் லேசான பனிமூட்டமும், குறிப்பாக கொடைக்கானல், நீலகிரியில் உறைபனி நிலவும். சென்னையை பொறுத்தவரை அதிகாலையில் லேசான பனிமூட்டம் நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் தலைக்குந்தா பகுதியில் -1 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை சரிவு. கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட உறைபனியை கண்டு உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே பட்டா மாற்றம் செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் பிடிபட்டார்.
கமிஷன் மாடல் திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் எந்த வேலையையும் செய்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் ஜாக்டோ ஜியோ பேரமைப்புடன் சேர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்களும் மறியல் மற்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது உள்பட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெறவுள்ளதால் விடியாத மாடல் ஸ்டாலின் அரசுக்கு மேலும் நெருக்கடி. குளித்தலை வார்டு பகுதிகளில் வளர்ச்சி திட்ட பணிகளை மேற்கொள்ளாதது குறித்து கேள்வி எழுப்பி ஸ்டாலின் அரசின் அவலத்தை வெட்ட வெளிச்சமாக்கிய திமுக கவுன்சிலர்கள். நகரில் எவ்வித வளர்ச்சி திட்ட பணிகளும் நடைபெறாமல் இருப்பது குறித்து தாங்கள் பேசியதை கண்டும் காணாமல் நகர்மன்ற தலைவர் இருந்ததால் கவுன்சிலர்கள் கடும் அதிருப்தி. டெண்டர் உட்கார்றது யாரோட வேலை கிடையாது. சட்டத்தில் கொண்டு வரணும் தான் என்னோட வேலை. டெண்டர் வைக்கிறதோ உட்கார்றதோ அது ஏவலை கிடையாது. அதுக்கு நான் அதிகாரி இல்லை. அது உங்களுடைய வேலை. அங்கன்வாடி மையம் அண்ணாமலைக்கு முன்னாடி அங்கன்வாடி மையம் 7 லட்சம் ரூபா. அங்கன்வாடி மையத்தோட பூங்கா சின்ன பூங்கா ஆகும். அதே இடத்துல ஆன்லைன் டாய்லெட் இருக்கு. அந்த ஆன்லைன் டாய்லெட்டுக்கு உட்கார்றது கொடுத்து 4-5 மாதம் ஆகும். என்ன எவ்வளோ நாளைக்கு அமைதியாக சொல்றீங்க? நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே திமுக ஒன்றிய செயலாளர் தனது மகளை காதலித்தவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயற்சித்த நிலையில் இளைஞர் படுகாயம். ஆளும் கட்சி என்னும் அகந்தையில் கொலை செய்யும் அளவிற்கு சென்ற திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் நிலையில் ஏவல் துறை உள்ளதாக மக்கள் சாடல். சென்னை கே நகர் பகுதியில் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் சீட் வாங்கி தருவதாக கூறி 42 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொண்டு மோசடி செய்த வழக்கில் பெண் ஒருவர் சிக்கினார். விடியாத திமுக மாடல் ஆட்சியில் காவல்துறை கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் துணிகரத்துடன் சமூக விரோதிகள் மோசடியில் ஈடுபடும் அவலம். ஈரோடு மாவட்டம் நசியனூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே முன்விரோதம் காரணமாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் பேக்கரியை திமுக கவுன்சிலர் தலைமையிலான கும்பல் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கும் அரசியல்வாதிகளுக்குமே பாதுகாப்பில்லாத சூழலில் சாதாரண மக்களின் நிலை என்ன என பொதுமக்கள் கேள்வி. எல்லாமே அடித்து நொறுக்கி ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை. 5 பேர் ரவுடி போன்ற கும்பல் 5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து இரும்பராட்டை வச்சு பசங்களை போட்டு அடித்து துரத்தி விட்டு அவங்க ஃபோனையெல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கடையே ஃபுல்லாக அடித்து நொறுக்கிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா முதல்ல இருக்கிற கடைங்க. கஷ்டப்பட்டு உருவாக்கின கடை. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் PM கிசான் திட்டத்திற்கு ஆன்லைனில் ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய விவசாயியிடம் 2000 லஞ்சம் பெற்ற உதவி வேளாண் அலுவலர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் அரசின் அமைச்சர்களைப் போலவே அரசு ஊழியர்களும் லஞ்ச லாவணியத்தில் திளைத்து வருவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்திற்கு திண்டுக்கல் மாவட்டம் முன்னிலைக்கோட்டை ஊராட்சியில் 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த பணியாளர்கள் வலுக்கட்டாயமாக அழைத்து வரப்பட்டதாக குற்றச்சாட்டு. ஆப்சென்ட் போடச் செய்வோம் என மிரட்டி அப்பாவி பணியாளர்களை தங்கள் கட்சி நிகழ்ச்சிக்கு அழைத்துச் சென்ற திமுகவினரின் அடாவடியை கண்டுகொள்ளாத அதிகாரிகள். நாங்கள் 100 நாள் வேலைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு 100 நாள் வேலை இல்லை, இனிமேல் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக போராட்டத்துக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் எதுக்கு அதான் 100 நாள் வேலை இருக்குல்ல, ஏன் இல்லைன்னு சொல்கிறீங்க? நாங்கள் வர முடியாதுன்னு சொன்னதுக்கு நீங்கள் வரலைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக வண்டியை வச்சு ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் வர முடியாதுன்னு சொல்லவும் உங்களுக்கு அப்போனா சம்பளம் கிடையாது, நீங்கள் யார் யார் வரலையோ அவங்களுக்குலாம் சம்பளம் கிடையாது, உங்களுக்கு ஆப்சென்ட் வைக்கிறோன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் குளத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட் அமைக்க நிலம் எடுப்பதை எதிர்த்து விவசாயிகள், அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இடையே நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி. 800 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த முயற்சிக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் போராட்டங்களை தீவிரப்படுத்தி 2026 தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டுவோம் என எச்சரிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருப்பவர் தனது வீட்டை புதுப்பித்ததற்காக வனத்துறையினர் கைது செய்ததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல்.
மேல்விசாரத்தில் வசிக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் எனும் விளம்பர மாடல் அரசின் அமைச்சர் காந்தியின் தேர்தல் வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கண்டனம். தரமற்ற போலி மருந்துகள் குறித்து பொதுமக்கள் புகார் தெரிவிக்க மருந்தகங்களில் QR குறியீடை காட்சிப்படுத்த வேண்டும் என மருந்துக்கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உத்தரவு. விடியாத திமுக ஆட்சியில் கண் கெட்ட பின்னே சூரிய நமஸ்காரம் என்பது போல போலி தரமற்ற மருந்துகளை கட்டுப்படுத்த தமிழகத்தில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவங்களுக்கு பிறகு மெத்தன நடவடிக்கை. திண்டுக்கல்லில் திருமண உதவித்தொகை பெறுவதற்காக 3000 ரூபாய் லஞ்சம் பெற்ற திட்ட விரிவாக்க அலுவலர் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஆட்சியில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் எந்த பணிகளையும் செய்வது இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே உள்ள அம்மையகரத்தில் அரசு தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய குடும்பத்தினர். ஏற்கனவே கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகளின் நிலை குறித்து திறனற்ற திமுக அரசு கண்டுகொள்ளாததால் பழமையான தொகுப்பு வீடுகள் இடிந்து விழுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து உயிர் பலி ஏற்படுற அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால மேலும் தொடராம உடனடியாக அரசு தலையிட்டு எங்களுக்கு இந்த இருக்கிற அனைத்து வீடுகளையும் ஒன்றும் பழுது பார்க்க தரனா இல்லை புதுசாக தொகுப்பு வீடுகள் கட்டி தந்தாதான் இந்த மக்களோ குழந்தைகளோ அடுத்த ஒரு பயம் இல்லாமல் உயிர் பயில் இல்லாமல் காவந்து பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் இருக்குங்கிறத அரசு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அனைத்து வீடுகளையும் கணக்கெடுத்து பொது தொகுப்பு வீடுகளோ இல்லை பழுது பார்க்குற திட்டத்திலேயோ செஞ்சு தர. நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி, என் புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் சிப்காட் அமைப்பதற்கு நிலம் எடுக்க விவசாயிகள் எதிர்ப்பு. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தனி மாவட்ட வருவாய் அலுவலர் நில எடுப்பு சிப்காட் அலுவலகத்தில் திரண்டதால் பரபரப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் முறையாக கணக்கெடுக்கப்படாததை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள். புயலுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காத திறனற்ற திமுக அரசு புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கணக்கெடுப்பதிலும் தோல்வியடைந்து உள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் போதிய மழை இல்லாமல் 300 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் கருகியதால் கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிகள் செய்வதறியாது தவிப்பு. கருகிய பயிர்கள் கால்நடைகளுக்கு உணவாக மாறியுள்ள நிலையில் முழு இன்சூரன்ஸ் இழப்பீடு வழங்க விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு விவசாயிகள் கோரிக்கை. 300 ஏக்கருக்கு விவசாயம் பண்ணுற கடனை கப்பையை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லா பயிர் நல்லா இருந்துச்சு. போதிய மழை இல்லாதனால கம்மாயிலுக்கு தண்ணி இல்லாதனால உரம் போட்டது களை கொல்லி அடித்தது அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு செலவாயிருச்சு. முழுமையான இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கான். முழுமையான நிவாரணம் கிடைக்கிறதுக்கு அரசு ஏதாவது ஆவணம் செய்யணும். பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிரான வழக்கு விசாரணையில் உள்ளபோது நிலங்களை கைப்பற்ற காஞ்சிபுரம் ஆட்சியர் முயல்வது நீதிமன்ற அவமதிப்பு என விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் சாடல். அராஜக போக்கில் நிலங்களை கையகப்படுத்தி மக்களை இன்னலுக்கு ஆளாக்கும் விடியாத திமுக அரசுக்கு கண்டனம். வழக்கு விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது. வருகிற ஜனவரி 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. இந்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலங்களை கையகப்படுத்த விவசாயிகளை அச்சுறுத்துவது நீதிமன்றத்தை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாதியில் படிப்பை நிறுத்திய டிப்ளமோ மாணவர்களுக்கு மீண்டும் சேர்க்கை அறிவிப்பு வெளியானது. எத்தனை மாணவர்கள் இடைநிறுத்தம் செய்தனர் என்ற புள்ளி விவரம் வெளியிடப்படாத நிலையில் கல்வியில் முதன்மை மாநிலம் என கூறும் அரசின் வெளிப்படைத்தன்மை எங்கே என கேள்வி. ஈரோடு அருகே நாமக்கல் மாவட்டத்தை இணைக்கும் வகையில் காவிரி ஆற்றில் உயர்மட்ட பாலம் அமைக்காததை கண்டித்து அனைத்து வணிகர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கு அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டத்தை கிடப்பில் போட்ட திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம்.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வண்ணாங்குடி காடு கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் உடல் உபாதைகள் ஏற்பட்டு பொதுமக்கள் பாதிப்பு. பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசின் அலுவலர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இந்த அரசால் சுகாதாரமான குடிநீர் கூட விநியோகிக்க திறனில்லையா என கிராம மக்கள் ஆவேசம். டேங்கில் வந்து வெறும் பாஸ் ஆகுது, வெறும் மண் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. எது எடுத்தாலும் எதுவுமே பஞ்சாயத்தில் எதுவுமே செய்ய முடியாது. தேசியன்னு அந்த கிளர்க் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சீக்கிரமாக இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா கிராமத்து குழுவாக சேர்ந்து நாங்கள் ஒரு அறிவிக்கை கொடுக்குறோம். இது சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்க ஐயா. இந்த பாருங்கள், இந்த தண்ணியை பாருங்கள் எல்லாமே இந்த மக்கள் எல்லாமே இது குடிச்சிட்டு அரியாப்பள்ளியிலேருந்து எல்லாத்துக்குமே உடம்புநிலை சரியில்லை. அருகே கிடாரிப்பட்டி அழகாபுரி பகுதியில் மண்பானை தயாரிக்கும் தொழிலை நம்பியுள்ள 50க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தங்களுக்கு வழங்கப்படும் மானியத்தை உயர்த்தி வழங்க கோரிக்கை. பானை தயாரிக்க பயன்படுத்தும் மண்ணை எடுப்பதற்கு ஏவல் துறை செய்யும் கெடுபிடிகளை தளர்த்தவும் விடியாத அரசுக்கு வலியுறுத்தல். அங்கேருந்து மண் வருது, மண்ணுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் சரியான இது கிடைக்கல. அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வரவங்களுக்கு பிரச்சனை இல்லை, போலீஸ் டார்ச்சர் பண்ணுறாங்க. அதை நாங்கள் ஏற்றிட்டு வந்தாலுமே போலீஸ் பிடிச்சிக்கிறாங்க. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 15 யூனிட் வரையும் கொடுக்கலாம், விவசாயிகளுக்கு மண்பானை செய்யறதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை யாருமே இது பண்ண மாட்டுறாங்க. இருந்தாலும் நாங்கள் காசுகளை கொடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அடுத்த பொத்தேரி பகுதியில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு. அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காமல் சுந்தரா டிராவல்ஸ் பேருந்துகளை இயக்கி வரும் திமுக அரசின் அலட்சியத்தால் அப்பாவி மக்கள் பலியாகும் அவலம். தஞ்சாவூர் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பயணிகள் காயமடைந்தனர். விடியாத திமுக ஆட்சியில் பராமரிப்பற்ற தகரடப்பா பேருந்துகளை இயக்கப்படுவதாலும் போதிய ஊதியம், விடுமுறையின்றி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மன உளைச்சலில் பேருந்து இயக்குவதாலும் விபத்துக்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்த நிலையில் ஏர் பியூரிஃபையர் மீதான GST வரியை 18% இருந்து 5% குறைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். GST கவுன்சில் கூட்டத்தை விரைவில் கூட்ட மத்திய அரசிடம் கருத்தை பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்குமாறு அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு தலைமை நீதிபதி தேவேந்திர குமார் உபாத்யா தலைமையிலான அமர்வு உத்தரவு. 1997 முதல் 2012 வரை பிறந்த ஜென் Z தலைமுறை ஸ்க்ரோல், லைக், ஷேர் கலாச்சாரத்திற்கு அதிரடியாக விடை கொடுக்கிறார்கள் இளைஞர்கள். போலி பிரபலங்கள், தனியுரிமை குறித்த அச்சம் மற்றும் விடாத மன அழுத்தம் ஆகியவையே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவதுடன் நேரடி நட்பு, மன அமைதி மற்றும் தனிப்பட்ட நேரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க ஜென் Z தலைமுறை புதிய தேர்வு. கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற சபரிமலையில் மேளதாளங்கள் முழங்க கோலாகலமாக நடந்த கண்கவர் கற்பூர ஆழி ஊர்வலம். திரளான பக்தர்கள் சரண கோஷம் எழுப்பி ஆரவாரத்துடன் ஊர்வலத்தில் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் வழிபாடு. நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்தில் விமான நிலையத்தின் செயல்பாட்டு ஏவுதலை குறிக்கும் வகையில் 1515 ட்ரோன்களை பயன்படுத்தி கண்கவர் ட்ரோன் கண்காட்சி. கண்காட்சியில் ட்ரோன்களால் வடிவமைக்கப்பட்ட இந்திய வரைபடம், விமானம், பூக்கள் உள்ளிட்டவை பார்வையாளர்களை கவர்ந்தது. அனில் அம்பானியின் வங்கிக் கணக்கை மோசடி என அறிவித்து 3 வங்கிகள் எடுத்த நடவடிக்கைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் தடை. அம்பானி மற்றும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் அது கடுமையான இழப்பை ஏற்படுத்தும் என நீதிபதிகள் தீர்ப்பு.